Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் வீடியோவில் G20 சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே நம்ம ஒயிட் ஹவுஸ் டவுன் இந்த மாதிரி கேட்டகிரியான மூவி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மெயினாக நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க, G20 சொல்லிட்டு ஒரு சம்மிட்டுக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடக்குதுன்னு. பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்களா, இவங்க தான் வந்து இப்போ யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. எஸ், ஒரு ஃபீமேலான லேடியாகவும் இருப்பாங்க. அண்ட் இவங்களோட பேக்ரவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தைய சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த கேம்பெயினில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலி அவங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருப்பாங்க. அதான் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பஸ் லைட்டாக அங்கே மென்ஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இவங்க வந்து ஓகே நம்ம கொஞ்சம் உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. மெயினாக ஆஃப்ரிக்காவில் தான் இந்த G20 சம்மிட் வேறு நடக்குமா கேப் டவுனில். ஸோ அங்கே போயிட்டு ஆஃப்ரிக்கன்ஸோட எப்படியாச்சும் அங்கே இருக்க அந்த ஃபுட்டு பற்றி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல அதை சால்வ் பண்ணுறாங்க. நல்ல விஷயமாக தான் போகிறாங்க. ஆனால் அங்கே தான் நம்ம மெயின் வில்லன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. எஸ், நம்ம பாய்ஸ் சீரீஸில் பார்த்து போல ஹோம்லேண்டர் அந்த ஆக்டர் தான் வந்து இந்த என்டையர் சீரீஸ் லைக் மூவியில் வந்து மெயின் வில்லனாக இருக்கார். அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் பக்கா வில்லன் கேரக்டர்னு. அதே மாதிரி இப்போ அவர் உள்ளே பூந்து அண்ட் இப்போ அவர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவர் கிரிப்டோ கரன்சியை வந்து ஒன்று வச்சிருக்காரு. அதுலேருந்து எப்படியாச்சும் மணி மேக் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதோட கான்செப்ட்லாம் நீங்கள் பொறுமையாக மூவியை பார்த்து புரிஞ்சிக்கலாம் அது எப்படி ஏர்ன் பண்ணுறாருன்னு. ஆனால் இப்போது அவர் இந்த சம்மிட்டை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. அண்ட் அதில் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வேறு மிலிட்ரி பேக்ரவுண்டாக இவங்க வேறு சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் காப்பாற்றணும். அண்ட் அது எப்படி பண்ணுறாங்கன்னா அப்படியே பொறுமையாக பார்த்துடலாம். இந்த மாதிரி இடத்துல அவங்க ஃபேமிலியோட வேற இங்கே போயிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோ காப்பாற்றணும், இந்த மாதிரி அந்த சம்மிட்டையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும். அண்ட் இந்த எல்லா டெரரிஸ்ட்லையும் வந்து அவங்க போட்டு தரணும். இந்த மாதிரியாக தான் இருந்திருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்ஷன் பேக் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைன் ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரியல் லைஃப்பில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஓகே இந்த மாதிரி கான்செப்ட் ஸ்டோரியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நல்லபடியாக இருந்திருக்கு. அந்த ஃபேமிலி பாண்டிங்கான செக்மெண்ட் எல்லாம் உள்ள ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட கூட நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு கான்செப்டை தான் உள்ள கொஞ்சம் நான் அதிகமாகவே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய மூவிஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும், பட் இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் வைஸில் வச்சோன்னா படம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஆக்ஷனும் ரொம்ப ஆக்ஷன்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன ஆக்ஷன் செக்மெண்ட்டாக தான் இருக்கும், பட் நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம மெயின் ஆக்டர்ஸ் பேர் தான் நம்ம வியோலா டெனிஸ். அண்ட் இவங்க நம்ம மேபி நிறைய மூவிஸில் பார்த்துருவோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா த உமன் கிங்கில் வேறு இவங்க நச்சிருந்தாங்க. அவங்க பார்க்கும்போதே இது கொஞ்சம் நல்ல மஸ்குலராகவும் இருப்பாங்க. அண்ட் அதே தான் இந்த படத்துலையும் கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து அவங்க ஆக்ஷன் செக்மெண்ட்லலாம் அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கு. பை த இப்போதைக்கு படத்துக்கு IMDbல வெறும் 5.1 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. நான் கொஞ்சம் தமிழ் டப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். டாப் நாட்ச்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு தான் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அண்டு படத்தோட கான்செப்ட் ரிவ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரோம் நான் 6 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஒரு நல்ல மூவி தான், ஒரு டீசென்ட்டான மூவி. அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.